உக்ரைன் யுத்தத்த முடிவுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னதோட நிறுத்திக்கிட்டாரு. தன்கிட்ட இப்போதைக்கு எந்த பிளான் இல்ல. ஆனா முடிவு மட்டும் தான் அப்படின்னு சொன்ன டொனால்ட் ட்ரம்ப், இப்ப அவரோட நெருங்கிய வட்டாரத்துல முக்கியமான செய்திய கசிய விடுறாரு. அதாவது 20 வருஷம், 30 வருஷம் நேட்டோ கனவு உக்ரைனுக்கு கிடையாதுங்கிறது கிடையாது. நேட்டோ கனவுங்கிறதே கிடையாது. எப்பயுமே உனக்கு கிடையாதுடா அப்படிங்கிற டீல ஃபர்ஸ்ட் டேபிள்ல தூக்கி வைக்க போறாராமா. இத அவர் சார்ந்த நபர்கள் இப்ப பெரிய அளவுல பேசுறார்கள். அவரே விரும்பி கசிய விடுறாரு அப்படின்னு தான் எடுத்துக்கிறாங்க அமெரிக்க ஏஜென்சிகள். அப்ப நேட்டோ கனவு அப்படிங்கிறது 10 வருஷம், 20 வருஷம் கிடையாது. இப்ப இன்னொரு பிரச்சனை வந்துரும். அமெரிக்கா கிடையாதுன்னா, நாங்களும் கிடையாதுன்னு சொல்லணுமா? அப்படின்னு சொல்லி ஐரோப்பா சொல்லணும். ஆனா அப்படி சொல்லக்கூடிய தலைவர்கள் யாரும் கிடையாது. அப்ப இவ்வளவு நாள் காமிச்சது பூரா குரலி வித்தையாடா அப்படின்னு தான் அவனுங்கள பார்த்து கேட்கணும். என்ன வாயி? அவங்களுக்கு ஆகாட்டி எவங்களுக்கும் ஆகக்கூடாது. நான் கச்சா எண்ணெய் வாங்காட்டி நீயும் வாங்காத அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பேச்சை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஏன் அப்படின்னா பைடன் பெரிய அளவு இந்த பேச்சை அதிகரிக்காம தான் இறுதி கட்ட தடை போட்டார். ஆனா இப்ப அந்த தடையெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி தான் இந்த செய்தி வந்திருக்கு. இந்த செய்தியை பேச மறுக்கக்கூடிய ஐரோப்பிய தலைவர்கள் கச்சா எண்ணெய் விவகாரத்தை வாயை திறந்தா இதுக்கு பேசிட்டு இங்க வா அப்படின்னு சொல்லி இந்தியா இறங்கி அடிச்சிடும். அதனால தடைகள் விவகாரத்துல தப்பிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பை இப்ப அமெரிக்காவே திறந்து விட்டுருச்சு. அன்னை அமெரிக்கா புதிய அன்னை அமெரிக்கான்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள போறார்கள்ல, இருக்கட்டும். அதே மாதிரி மற்ற விஷயங்களும் பேச்சுவார்த்தையில எப்ப வரும்? 4 நாள்ல வந்துட போகுது. ஆனா அந்த 4 நாளைக்குள்ள என்ன ஆடுறோமோ ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஜெலன்ஸ்கி செஞ்ச வேலை ரஷ்யாவை நோக்கி மொத்த ஆயுதத்தை கொண்டு போய் கொட்டுவோம். எப்படி பார்த்தாலும் சிக்குவாங்கல்ல. 10 பேர் கூட சிக்காம போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆயுத பலத்தையும் கொண்டு போய் பம்ப் பண்ணாரு. யுத்த காலத்திலையும் சரி, ரஷ்ய நிலப்பரப்புக்குள்ளேயும் சரி. ரஷ்யாவும் பதிலுக்கு தன் பங்குக்கு வேலையை காட்டிடுச்சு. ஏறக்குறைய உக்ரைன் கிளஞ்சு கிடக்கு. மீண்டும் பல வருஷத்துக்கு கிளச்சு போட்ட மாதிரி சம்பவம் பண்ணிருச்சு. சுமார் 70 ஆளில்லா விமானங்கள், 40 மிசைல்களை வச்சு ஒட்டுமொத்த உக்ரைனையுமே செதறடிச்சிட்டார்கள். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட குண்டு வீச்சு விமானம் Tu-95 தூக்கிட்டு போய் தாக்க ஆரம்பிச்சிட்டார்கள். ரொம்ப காலம் கழிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பிரச்சனையால பெரிய அளவு வான்வெளி தாக்குதல் அப்படிங்கிறது இல்லாம இருந்துச்சு. இப்ப வான்வெளி தாக்குதல் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சு தான் வச்சிருந்தார்கள். இப்ப நேரடியா ஒரு குண்டு வீச்சு விமானத்தையே கொண்டு போயிட்டார்கள். 6 மாகாணங்கள் முற்றிலும் இருள் தான். எப்போ வரையும்? எப்பயுமே இருள் தான்டா அப்படிங்கிற மாதிரி ஃபுல் உள்கட்டமைப்பையும் சிதறடிச்சிருச்சு ரஷ்ய படைகள். இது முற்றிலும் எதற்கு அப்படின்னா, எங்க பகுதிகளில் ஆக்ரோஷமான தாக்குதல், ஆயுதம் இருக்குங்கிற பேர்ல கொண்டு வந்து கொட்டுனேல, எங்ககிட்டயும் ஆயுதங்கள் இருக்கு, நாங்க வந்து கொட்டலை, குறி வச்சு தாக்குறோம் அப்படின்னு சொல்லி தாக்கியிருக்கார்கள். ஜெலன்ஸ்கி ஏறக்குறைய பதட்டம் தான். ஏன் அப்படின்னா, அடுத்து இந்த மாரி ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு அடுத்து இவர் சம்பவம் பண்ணாருன்னா, எங்ககிட்டயும் ஆயுதம் இருக்கு. ஆனா குறி வச்சு அடிக்கிறோம்னு ஓர்ஸ்னிக் போன்ற ஏவுகணைய தூக்கிட்டு வந்து, ஜெலன்ஸ்கிய குறி வச்சு வீசிருவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டே போயிருக்கார்கள். பெரிய அளவுல அவர்கள் டெலகிராம் சேனல்கள்லாம் இந்த சம்பவத்தை வச்சு செய்றார்கள். இதுவரையும் தாக்குதலுக்கு தாக்குதல், அவீரியமான தாக்குதல்னு இருக்கும். உதாரணத்துக்கு ரஷ்யா சைடு சேதாரமே இல்லாட்டி இங்க வச்சு செய்வார்கள். ஆனா இந்த தடவ ஜெலன்ஸ்கி ஏறக்குறைய திமிரோட உச்சத்தையே காட்டிட்டார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா ஆயுதங்கள் இருக்கு, கொண்டு போய் கொட்டுவோம், மாட்டுறது மாட்டட்டுங்கிற மாதிரி பெரிய அளவு அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்தினாரு. ஆனா விளைவு ரஷ்யாவும் தன் பங்குக்கு குறி வச்சு தாக்குது, கொட்டல. ஆனா ஒட்டுமொத்த உக்ரைனும் சிதறி போய் கிடக்கு. அது கூட ஜெலன்ஸ்கிக்கு பயம் கிடையாது. கடைசியில சொல்லிட்டு போன விஷயம்தான். அடுத்த ஓர்ஸ்னிக்க தூக்கிட்டு வந்து ஜெலன்ஸ்கியை குறி வச்சு வீசி போடுவோம். அதை தடுக்கிறதுக்கு ஆயுதம் இல்ல, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பங்கரும் இல்ல அப்படிங்கும்போது மனுஷனுக்கு பதட்டம் ஆகுமா ஆகாதா? 4 நாள் மூடிட்டு இருந்திருக்கலாமா வேணாமான்னு இப்ப யோசிப்பாரு. காலம் கடந்து போச்சு. இதுக்கு நடுவுல ட்ரம்ப் காடை வீசிட்டார். நேட்டோவோட கனவை கிளைக்க போறேன் அப்படின்னு. எத்தனை வருஷத்துக்கு? வருஷமா? உனக்கு நேட்டோக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் விஷயமே சுமூகமா முடிஞ்சு போச்சு. அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன? இதுவரைக்கும் உலகத்துல ஒரு நாட்டு ராணுவம் கைப்பற்றின பகுதியை விட்டுட்டு போனதாக பெரிய அளவு வரலாறு இல்லை. இந்தியா மட்டும்தான் பாகிஸ்தான்ல விட்டுட்டு வந்தது. அமெரிக்க ரஷ்யர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வரலாறு கிடையாது. போய் உட்காந்துட்டாங்கன்னா உட்கார்ந்ததுதான். போய் உட்கார்றதுக்கு தானே பிளான் பண்ணி இம்பிட்டு சிரமம் பட்டோங்கிற மாதிரி அங்கேருந்து கிளப்பி விட முடியாது. அப்போ மேக்ஸிமம் நிலப்பரப்பு அப்படிங்கிறதும் கையை விட்டு போய் தான் தீரும். என்ன ஒன்று, பஃபர் ஜோனை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு பெரிய மனசு பண்ணி ரஷ்ய அதிபர் புட்டின் சொன்னதை பெரிய மனசு பண்ணிட்டாரு அப்படின்னு சமாதானமாக எடுத்துட்டு போக வேண்டிய கட்டாயத்தில்
ஜெலன்ஸ்கி இருக்கார். எடுத்துட்டு போய் தான் ஆகணும். இல்ல அப்படின்னா, இந்த மாரி கொட்றக்கு ஆயுதங்கள் இருக்காது. ஆனா ரஷ்ய தாக்குதல் அப்படிங்கிறது இத காட்டிலும் மூர்க்கத்தனமா, குறி வச்சு ஜெலன்ஸ்கியவே டார்கெட் பண்ணி தூக்க ஆரம்பிச்சுருவாரு. எங்களோட டார்கெட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உக்ரைன்னு அறிவிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதனால சரண்டர் ஆகறதுலாம் பெரிய விஷயமே இல்ல ஜெலன்ஸ்கிக்கு. பைடன் இருந்தவரை ஆடிக்கிட்டு இருந்தாரு. பைடன் போற வரையும் ஆடுவேன் அப்படிங்கிறதையும் இப்ப நிரூபிச்சுட்டாரு. பைடன் போனதுக்கப்புறம் ஆட்டம் குறைஞ்சிரும், ஆட்டம் அடங்கிரும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.